Hey guys, நம்ம இந்த வீடியோல basic kurta block கத்துக்க போறோம். This is also called one piece basic block in western pattern making. இதுல பாத்தீங்கன்னா yoke part as well as the skirt part ரெண்டுமே வந்து ஒரே block-ஆ வந்துரும். So இந்த block வச்சு நம்மளால kurtas, western patterns, dresses எல்லாமே ரெடி பண்ண முடியும். So I hope you have the measurements ready. நம்மளோட kurtaக்குன்னு கொடுத்த measurements-ஐ நீங்க ஒரு பேப்பர்ல note down பண்ணிக்கோங்க. And then I will teach you how to make this basic block. இந்த basic block ரெடி பண்றதுக்கான two reasons என்னன்னு பாத்தீங்கன்னா fittings-ஐ நம்ம first-ஏ correction பண்ண முடியும் as well as we can create lots of designs. So வாங்க இத முதல்ல எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம கத்துக்கலாம். So basic blocks-ன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து back தேவை, front தேவை, sleeves தேவை. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது back basic bodice block. Back basic block-ஓட drawing இது. ஸோ இதை வந்து ஒரு நோட் புக்கில் நீங்களும் வரைஞ்சி ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராயிங்க்கான டிராஃப்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாங்கி வச்சுருக்க ப்ரௌன் ஷீட்டை எடுத்துக்கோங்க. கார்னர்ஸ் வந்து கிளியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 3 inches பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அது மேலேயே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர்ன் மேக்கிங் டூல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது பிளாக் ஸ்கெட்ச் ஃபார் கிளாரிட்டி. பேட்டர்ன் மேக்கிங்கில் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைகிறத நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல் ஸ்கேலை வந்து அந்த ஃபோல்ட் பண்ண பேப்பர் மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு வி ஸ்கொயர் ஆஃப் அ லைன் ஃப்ரம் தி எட்ஜ். ஸோ நம்ம அதை வந்து பாயிண்ட் ஏன்னு மார்க் பண்ணிக்கிறோம். A to B ஜென்ரலி வந்து நம்ம லென்த் ஆஃப் த கார்மெண்ட் தான் மார்க் பண்ணுவோம். ஸோ A to B வந்து லென்த் ஆஃப் த கார்மெண்ட். இது வந்து பேசிக் பிளாக் அப்படிங்கிறதுனால நம்ம நீ லென்த்து கூட எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம இந்த பேசிக் பிளாக் வச்சு வேரியேஷன்ஸ் பண்ணும்போது லென்த்தை ஷார்ட்டனும் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பீன் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம வரைய போகிறது வந்து ஷோல்டர் ஆர்ம்ஹோல் ஏரியா. ஸோ A to C வந்து ஷோல்டர்ஸ் டிவைடட் பை 2. ஸோ என்னோட ஷோல்டர் வந்து 14.5 அப்படின்னா அதை வந்து நம்ம பாதியாக டிவைட் பண்ணுறோம். 7.25 7.25. ஸோ மார்க் பண்ணி அதை வந்து பாயிண்ட் C. ஸோ கீழே அகெயின் ஸ்கொயர் ஆஃப் அ லைன் ஃப்ரம் பாயிண்ட் C டவுன்வர்ட். இந்த லைனில் தான் நம்ம ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். ஷோல்டர்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து ஸ்லோப்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம அதனால வந்து 1/2 inch கீழே இறக்குறோம். ஸோ அது C1. இப்போ நம்ம நெக்கில் இருந்து ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். ஸோ A to D 2.5 inches. இந்த 2.5 inches வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம D to C1 கனெக்ட் பண்ணுறோம் வித் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நம்ம ஷோல்டர் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு ஆர்ம் ஹோல் டெப்த்து தேவை. ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 6. ஸோ இங்கே எனக்கு காட்டுறது 6.6. நான் வந்து ஆனால் 6.6 வைக்காமல் 6 3/4 கொண்டு போயிடுறேன்னா. ஸோ யூ கேன் ரவுண்ட் இட் ஆஃப் டு த நியரஸ்ட் பிகர் நம்பர். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6.4 வருது அப்படின்னா நீங்கள் 6.5 வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செஸ்ட் லைன். ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த்தில் வரைகிற பர்பெண்டிகுலர் லைன் வந்து நம்மளோட பஸ்ட் லைன். ஸோ அதை நம்ம ஈன் மார்க் பண்ணிவிட்டு C1 to Eல 1/2 மார்க் பண்ணுறோம். இப்போ அங்கேருந்து we are again squaring off a line to the center. இது வந்து இந்த லைனோட பேர் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் பேக். ஸோ நமக்கு ஷோல்டர் அளவுக்கு அக்ராஸ் பேக் அந்த விட்த்து இருக்காது. ஸோ நம்ம அங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ we are taking away 3/8 inches. அடுத்தது நம்ம பஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை இந்த லைனில் பஸ்ட் லைனில் மார்க் பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா வந்து பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 inch. Bust circumference divided by 4 plus 1/2 inch. எல்லா circumference measurementsum divided by 4. எல்லா horizontal measurementsum divided by 2. எல்லா vertical measurementsum நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிறதுலே வந்து கர்வச்சர் எங்கே கம்மியாக இருக்கோ அதை வச்சு
நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் F1 with C1. இப்போ நம்ம டேப் எடுத்து அப்படியே நம்ம வந்து அந்த ஆர்ம்ஹோல் கர்வை அந்த பஸ் லைன் மேலே வச்சு மெஷர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் நம்ம ஆர்ம்ஹோல் வந்து 18 inchesனா 18 plus 1 inches for ease divided by 2. ஸோ 9.5 inches வந்து நம்ம ஆர்ம்ஹோல் அங்கே மெஷர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆர்ம்ஹோல் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே போகிறேன்னு நினைக்க வேண்டாம். இதோட என்டையர் டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் தட் அண்ட் காப்பி இட் இன் அ நோட் புக். சப்போஸிங் ஆர்ம்ஹோல் சின்னதாக மெஷர் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை பெருசு பண்ணணும். ஸோ நம்ம பஸ் லைனை மேபி பை 1/4 inch 1/2 inch நம்ம கீழே இறக்க வேண்டியது இருக்கும். இன்கேஸ் கம்மியாக இருந்தது, ஆர்ம்ஹோல் வந்து ரொம்ப பெருசாகுது அப்படின்னா இந்த பஸ் லைனை ஸ்லைட்டாக நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேஸ்ட் லைன் அண்ட் ஹிப் லைன் எங்கே வரும்னு தெரியணும். ஸோ நம்ம எடுத்த மாதிரி ஷோல்டர் டு வேஸ்ட் லைன் அண்ட் ஷோல்டர் டு ஹிப்புன்னு நம்ம 2 மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். ஸோ அந்த 2 மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து அதை we are squaring off the lines. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் லைனில் எப்படி நம்ம வேஸ்ட் மார்க் பண்ண போகிறோன்னு. ஸோ இதுவுமே வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ வேஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 inch ப்ளஸ் 1 inch ஃபார் டாட் அலவன்ஸ். 1/2 inch ஈஸு, 1 inch வந்து டாட்க்கு. ஸோ இப்போ நம்ம டாட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். டாட் பாயிண்ட் மார்க் பண்ணுறது வந்து நம்ம டாட் பாயிண்ட் டு பாயிண்ட் டிவைடட் பை 2. எக்ஸாம்பிள் 8 inchesனா டிவைடட் பை 2 4 inches மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய வேண்டியது இருக்கும். ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த 4 inches பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து 2 inches விட்டுருங்க. பஸ் லைன்லேருந்து கீழேருந்து 1 inch விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு தோஸ் பிகம் த டாட் பாயிண்ட்டு. டாட் இன்டேக்காக நம்ம 1 inch கொடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து 1/2 inch this side 1/2 inch the other side மார்க் பண்ணிவிட்டு டாட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு டாட் இன்டேக் வந்து 1 inches ப்ளஸ் இந்த லென்த்து. ஸோ இங்கேருந்து இங்கே டாட் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். ஸோ எதுக்கு இந்த டாட் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸசிவ் ஃபேப்ரிக்கை நம்ம உள்ளே கூடி பிடிக்கிறதுக்கு தான் இந்த டாட். இப்போ ஜாயின் G with H with a straight line. ஸோ பஸ் லைனையும் வேஸ்ட் லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஹிப் லைனில் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் 3/4 inches. அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்னோட பாட்டம் லைன் ஹெம் லைன் நம்ம லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து அதே மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸை ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ நமக்கு பாக்கி இருக்கிறது ஹிப் கர்வ் வரைகிறது. ஸோ ஹிப் கர்வ் வந்து சாஃப்டர் கர்வாக நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நமக்கு பிளெண்ட் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம ஹிப் கர்வும் நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் ரெடி. பேக் நெக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வரைகிறதுக்கு பாக்கி இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியிலேருந்து 1 inch மார்க் பண்ணிவிட்டு we can join those lines. French curve யூஸ் பண்ணி நம்ம பேக் நெக்கு ஷேப் கொடுக்க வேண்டியதான். So this is how a French curve should be used while drawing the back neck. So நம்ம பேக் பேசிக் பிளாக் ரெடி.